Hi students, I am J. Babu, Samachar Max, class 10th, chapter 2. Numbers under sequence. Example 2.39. The sum of first n, 2n and 3n terms. n terms நோட value, second 2n term நோட value, 3n terms நோட value. மூணு term நம்ம sum up பண்ணுறோம். ஃபஸ்ட்டு n term ஆட் பண்ணும்போது s1, செகண்ட் term அப்படின்னா s2, தேர்ட் term அப்படிங்கும்போது 3n. சரிங்க, அப்படின்னா இந்த வேல்யூ நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதாவது s3 ஈக்குவல் டு 3 ஓப்பன் ப்ராக்கெட் s2 மைனஸ் s1 அப்படின்னு சொல்கிற வேல்யூவை நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு எஸ்என் ஃபார்மா நமக்கு தெரியணும். பேசிக் sn ஈக்குவல் டு n by 2 ஓப்பன் ப்ராக்கெட் 2a ப்ளஸ் n minus 1 into d. ஃபஸ்ட்டு சொன்னது n terms. அப்போ n terms தான் s1 ஓட வேல்யூ, கரெக்டுங்களா? ஸோ n terms that implies s1. அப்போ n இருக்கு பார்த்தீங்களா, அது 2 into n, ஒன் டேர்ம் இல்லையா, அதனால். அப்போது n by 2 ஓப்பன் ப்ராக்கெட் 2a ப்ளஸ் n minus 1 into d. அதுக்கு அடுத்த டேர்ம் 2n. 2n போது n ரிப்ளேஸ்க்கு 2n வார்த்தை கொடுக்கணும். அப்போ 2n டேர்ம்ஸ் s2 2n by 2 ஓப்பன் ப்ராக்கெட் 2a ப்ளஸ் n இடத்துல 2n ரோடு 2n minus 1 into d. அதுக்கு அடுத்தது 3n terms that implies s3 equal to 3n by 2 open bracket 2a plus 3n minus 1 into d. இப்போ நமக்கு s1 ஓட வேல்யூ, s2 ஓட வேல்யூ, s3 ஓட வேல்யூ தெரிஞ்சிருது. சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது s3 equal to 3 into s2 minus s1. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் RHS சைடில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட் உள்ள இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். இதை ஃபைன் பண்ணிட்டோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அப்போ RHS சைடில் இருக்கிற வேல்யூ s2 minus s1 equal to, இப்போ s2 அப்படிங்கும்போது s2 ஓட வேல்யூ தான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ எடுத்து இந்த பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம். 2n by 2 open bracket 2a plus 2n minus 1 into d. அதுக்கு அடுத்தது s1 ஓட வேல்யூ, s1 ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்குது. அது இங்கே என்ன சிம்பிளுக்கு பாருங்கள், மைனஸ். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மைனஸ் n by 2 open bracket 2a plus n minus 1 into d equal to, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே n by 2, தட் மீன்ஸ் 2 into n by 2. அப்போ இங்கே n by 2 இருக்குது. அப்போ ரெண்டு இடத்துலையுமே நமக்கு n by 2ன்ற வார்த்தை காமனாக இருக்கிறதுனால அதை மட்டும் நம்ம வெளியே காமனாக எடுத்துக்கலாம். n by 2 ஓப்பன் ப்ராக்கெட் n by 2 எடுத்துட்டா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், 2 மட்டும்தான் இருக்கும். அந்த 2 இங்கே போடலாம். 2 ஓப்பன் ப்ராக்கெட் உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸில் எந்த மாற்றமும் இல்லை, அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். 2a ப்ளஸ் இந்த d இருக்குது பார்த்தீங்களா, இதோ அதை மல்டிப்ளை கொடுத்துக்கலாம். 2nd மைனஸ் d. அதுக்கடுத்து இங்கே என்ன சிம்பிள் இருக்குது பாருங்கள், மைனஸ் இருக்குங்களா, அதனால் அந்த மைனஸ்ஸு இங்கே n by 2 வெளியே எடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, அந்த வார்த்தையை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். 2a ப்ளஸ் அதே மாதிரி இந்த எண்ணையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். nd minus d close bracket equal to n by 2. ஸோ இங்கே வெளியே இருக்கக்கூடிய இந்த 2ன்ற வார்த்தையை நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளை கொடுக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 4a ப்ளஸ் 4nd மைனஸ் 2d. அதே மாதிரி இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 2a மைனஸ் nd ப்ளஸ் d. இப்போ இந்த மைனஸ் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு மைனஸ் ஆகிடும்,
இதுவும் மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது n/2 ஓப்பன் ப்ராக்கெட் 4a இங்கே 2a. ஸோ அப்போ சிம்ப்ளை பண்ணலாம். இது பாருங்கள், இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணால் 2a. அடுத்தது 4nd, இங்கே பாருங்கள் nd மட்டும் தான் இருக்குது. அப்போ nd என்னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1. அப்போ இங்கே 4nலேருந்து 1n சப்ராக்ட் பண்ணால் 3nd. அதுக்கடுத்தது இங்கே 2d இருக்குது, ஒரு d இருக்குது. அப்போ இந்த இதில் சிம்ப்ளை பண்ணால் -d க்ளோஸ் ப்ராக்கெட். அதுக்கு அடுத்தது இது ரெண்டுத்துலையுமே dன்ற வார்த்தை காமனாக இருக்குது, அதனால் அதை மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய டியை மட்டும் வெளியே எடுத்துட்டோம். ஆக்சுவலாக இது எதனுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா s2 - s1. நமக்கு RHSL கேட்டது 3 × s2 - s1. அப்போ 3ஆல் நம்ம உள்ள மல்டிப்ளை கொடுக்கணும். இல்லை ரெண்டு சைடுமே மல்டிப்ளை 3 ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் மல்டிப்ளை கொடுக்கலாம். We get 3 open bracket s2 - s1 equal to, இப்போ இங்கே நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3n divide by 2 open bracket 2a plus 3n - 1 into d. ஸோ இப்போ இந்த RHSL வேல்யூ பார்த்திங்கன்னா இது இருக்கார் இல்லைங்களா, இந்த RHSL வேல்யூ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்னு அப்படி 3 டேர்ம் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை இப்படி ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 3 என்னுடைய மேட்ச் ஆகுதா பாருங்கள். அப்போ RHSL இது மேட்ச் ஆனால் LHSL என்ன இருக்கு பாருங்கள், s3. அப்போ இந்த ஃபுல் டேர்முக்கு பதிலாக s3ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது யூஸிங் ஈக்குவேஷன் 3, அப்போது ஈக்குவல் டு s3, 3 ஓப்பன் ப்ராக்கெட் s2 - s1. இதான் நம்ம கொஷனில் கேட்டது. இதை நம்ம எப்படி மாற்றி அதெல்லாம் s3 = 3 s2 - s1 hence showed. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு.